நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தவறு அண்ணா. தாம் இந்நகரை விட்டு பிரிந்தால் இங்கு ராஜயாகம் நடைபெறாது. சகாதேவா, பசுக்கள் இல்லை என்றால் நகரத்தில் பூஜைக்கும் தடை ஏற்படும். லட்சம் பசுக்களை ஒன்று திரட்டும் வரை நம்மால பூஜையை நடத்த இயலாது. அண்ணா, நேரவிருப்பதை பற்றியும் ஆலோசியுங்கள். தன்னன் தனியாக தவ வாழ்வை தாம் மேற்கொள்ள வேண்டுமா? அது மட்டுமல்ல, தம்முடைய பாதுகாப்பு இல்லை எனில் இந்நகரத்தின் கதி என்ன? நாம் தான் காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். காலம் நமக்காக காத்திருக்காத. இந்திரபிரஸ்தத்தை நீ காக்கும் காலம் வந்துவிட்டது. அதை நல்முறையில் நிறைவேற்று. நான் தமக்கு இணையானவன் இல்லை என்பதை அறிவேன். இன்னொன்றையும் மனம் எடுத்துரைக்கின்றது. இந்திரபிரஸ்தம் அமைதி அடையும் வேளை இல்லை இது. பெரும் துன்பம் நிகழவிருக்கின்றது. இந்த அபாய சூழலில் தம் பாதுகாப்பு இல்லை என்றால் என்ன ஆகும்? பசுக்களை மீட்க நான் செல்கிறேன் அண்ணா. சகாதேவா, தக்ஷகன் ஒரு மாயாவி சகாதேவா. உன்னிடத்தில் திவ்யாஸ்திரங்களும் இல்லை. உன்னால் அந்த தக்ஷகனை வெல்லவும் முடியாது. நானே அவனை வெல்லக்கூடியவன். நாம் நகர பூஜையை விரைந்து நடத்த வேண்டும். எவ்வாறாவது நம் தமையனை அரியணையில் அமர வைக்க வேண்டும். அந்த தமையனின் நிலையை சற்று ஆலோசியுங்கள் அண்ணா. அவரை அரசராக்குவதற்கு தாம் பெரும் தியாகத்தை செய்தீர்கள் என்று அவர் அறிந்தால் அவர் மனமானது வேதனையில் பாடாதா? அண்ணனுடைய ஆசையானது நம்மில் நிறைந்துள்ளது சகாதேவா. நாம் ஐவரும் ஒருவரில் சங்கமம். உங்களுக்கு முன் என் உயிர் கூட எனக்கு பெரிதல்ல. விலகினில் சகாதேவா. இயலாத அண்ணா. பாஞ்சாலியின் அறையிலிருந்து காண்டிபத்தை நான் எடுத்து வருகிறேன். தவ வாழ்வை நான் மேற்கொள்கிறேன். தவம் செய்யும் முனிவர்கள் சுகங்களை துறப்பவர்கள், தியாகத்தில் சுகம் காண்பவர்கள். நீங்கள் நால்வரும் நலமாக இருக்க நான் எதையும் செய்வேன். மகிழ்ச்சியோடு விடை கொடுப்பாயாக. இன்று என்ன நேர்ந்தது? சத்திய வாக்கை ஏன் அவர் மீறினார்? என்ன நேர்ந்தது சகாதேவா? அண்ணா, அஸ்தினாபுரத்தில் இருந்து வந்த பசுக்களை தக்ஷகன் களவாடினான். அண்ணன் அவனை பிடிக்க செல்கிறார். நகுலா, விஷத்தை முறிக்கும் நாகங்களை நாம் அழைத்து வருவோம். பீமன் அண்ணா, தாம் பிரஜைகளை காக்க வேண்டும் என்று அண்ணன் தமக்கு ஆணையிட்டார். வா நகுலா. பீமா, நானும் உன்னுடன் வருகிறேன்.
அக்னி வளையத்தை விட்டு எந்த நாகமும் உயிரோடு வெளிவர இயலாது தக்ஷகா. ஒருவேளை நீ என்னிடம் சரணடைவதா இருந்தால் அக்னி வளையத்தை அணைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை நீ என்னிடம் சரணடைவதா இருந்தால் அக்னி வளையத்தை அணைக்கிறேன். உன்னிடம் சரணடைவதா? மனிதரிடத்தில் சரணடைவதா? இயலாது. உன் அம்பிற்கு என்னை இலக்காக்கு அர்ஜுனா. இவ்விடத்திலேயே என் பிராணனை பறி. அச்செயலை நான் செய்ய மாட்டேன். நாகங்களை வதைப்பதில்லை என்று சபதம் எடுத்தவன் நான். ஆனால் தக்ஷகநாகனை தோல்வியை ஒப்புக்கொள்ளாதவரை உன்னை சிறையிலிருந்து நான் விடுவிக்கப் போவதில்லை. முடிந்தால் வளையத்தை தாண்டி வெளியே வந்து பார். இப்போது நான் என்னுடைய தோல்வியை உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன் அர்ஜுனா. உன்னுடைய பசுக்களை நீ ஓட்டிச் செல்லலாம். ஆனால் நம்முள் மூண்ட விரோதம் இன்னும் முடிவடையவில்லை. ஒருவேளை இன்று நீ என்னை வதைக்காமல் விட்டால் நன்றாக நினைவில் கொள், நான் பாண்டவரான தம் ஐவரையும் பழிவாங்க அவசியம் வருவேன். உன் வருகைக்காக யாம் காத்திருப்போம் தக்ஷகா.
அளித்த வாக்கை நான் மறக்கவில்லை. அனுமதி ஏதுமின்றி நான் பாஞ்சாலியின் அறைக்குள் பிரவேசித்தேன். ஆக துறவரம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். தவ வாழ்வு மேற்கொள்ள வேண்டும். அர்ஜுனா, பாண்டவர் ஐவரில் நான் மூத்தவனாய் பிறந்தவன். ஆனால் அகிலம் உனை நாயகனாய் காண்கிறது. ஆசீர்வாதம் அளியுங்கள் அண்ணா. என் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துங்கள். தவத்திலும் போர்க்களத்திலும் ஞானத்திலும் வீரத்திலும் உன்னை வெல்ல இன்னொருவன் இல்லை. நலம் உண்டாகட்டும். தெற்கு திசைக்குச் சென்றால் அவசியம் அங்குள்ள அரண்மனைக்குச் செல். அவ்விடத்தின் உணவானது அறுசுவை கொண்ட உணவென்று அனைவரும் கூறுவார்கள். பீமன் அண்ணா, நான் தவ வாழ்வு மேற்கொள்ளச் செல்கிறேன். விருந்து சுகபோகங்களை தவிர்த்து கட்டுப்பாட்டுடன் வாழ வேண்டும். அவ்வாறு கூறாதே அர்ஜுனா, வருத்தம் கொள்கிறேன். தவத்திற்கும் உணவிற்கும் என்ன விரோதம்? நாம் விரைவில் சந்திப்போம் பார்த்தா. எத்திசையில் செல்லவிருக்கிறாய்? கிழக்கு திசையில் உள்ள ராஜ்யம் பற்றி பல விஷயங்களை கேள்விப்பட்டுள்ளேன். அப்பிரதேசம் மிக ரம்யமாக இருக்குமா? நல்லது அர்ஜுனா. ஆனால் உன் பணியானது நிறைவடைந்த பிறகு துவாரகைக்கு அருகில் உள்ள சோமநாதர் ஆலயத்தில் அவசியம் தியானம் செய்வாயாக. சந்திரனுக்கு அங்கு புதுவாழ்வு கிட்டியது. அதுபோல உனக்கும் அங்கு ஏதேனும் பிராப்திக்கலாம். உன் தவமும் அங்கு நிறைவடையலாம் அல்லவா? உத்தரவு மாதவா. என்னை மன்னித்தருள்வாய் பாஞ்சாலி. இம்முடிவை யாம் எடுப்பதற்கு முன்பாக உம்மிடம் யாம் அனுமதி பெறவில்லையே. தாம் உசிதமான முடிவை மேற்கொண்டீர். தமது இந்த முடிவால் இந்திர பிரஸ்தம் பயன் பெறும். அது மட்டுமல்லாது என்னுள் அது நிச்சயம் துணிவினை உருவாக்கும். தம் வருகைக்காக நான் காத்திருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் அங்கே?
ஜகம் மீதினில் நடப்பவை எல்லாம் நம் விதியின் விளையாட்டோ யார்தான் அறிவாரதனை நொடிதனில் மாறிடுமே. ஜகத்தினில் விதியை வென்றவர் யார்? ஜகத்தினில் விதியை வென்றவர் யார்? கரை புரண்டோடும் வாழ்வெனும் நதிக்கு கரைகள் சுகதுக்கமே. ஜகத்தினில் விதியை வென்றவர் யார்? ஜகத்தினில் விதியை வென்றவர் யார்? கணம் தனிலே நிதர்சனங்கள் மாறும், கனவு போலவே காட்சிகள் மாறும். கண்முன் நடப்பது மாயை காட்சி, காணல் நீருக்கு யார்தான் சாட்சி? விதியது விதியது வலியது வலியது மதியதை வென்றதுண்டோ? ஜகத்தினில் விதியை வென்றவர் யார்? ஜகத்தினில் விதியை வென்றவர் யார்? அகிலத்தில் எந்த ஒரு பதிவிரதைக்கும் இது போன்ற ஒரு நிலை என்றும் உருவாகக்கூடாது, என்றும் உருவாகக்கூடாது.